தாய் மீது சத்தியத்தின் படத்தோடைய கதை. ஓப்பனிங்கில் ஒரு வாட்ச்மேன் அந்த வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் கவுபாய் படம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி 2 கேரக்டரு. அவங்க வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப லீடிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற நம்ம மோகன் பாபு சார். அவர் கூட இன்னொரு கேரக்டர் நம்ம மீனாவை போட்டு அடிச்சுட்டு சித்தூர் தாண்டோன்னே எனக்கு சுருட்டில் என்ன மதிப்பு கிடையாது அப்படின்னுவார். அந்த டைலாக் சொல்லுவார். அந்த கேரக்டர் அவர் பேர் தெரியல. அவர் 2 பேர் தான் வருவாங்க. குதிரையில் அந்த வீட்டில் ஒரு 20 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிக்க வருவாங்க. கொள்ளையடிக்க வந்தோடனே அடுத்த செகண்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் இதை உஷார் பண்ணி நேராக நான் இந்த ஆள்கிட்ட 20-30 வருஷமாக வேலை செய்கிறேங்க, என் மகனுக்கு கல்யாணத்துக்கு காசு கொடுங்க கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆகவே நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக திருடருக்கு வந்தேன்னு சொல்லி ஒளிஞ்சிருக்கிறவரை அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் ஒளிஞ்சிருப்பார். அவர் தான் ஏவிஎம் ராஜன். அந்த காலத்தில் அவர் எந்திரிச்சு இந்த டைலாக் சொன்னோன்னே, ஐயா இந்த கொள்ளையடிக்கிற பங்கு நானும் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன், இனிமேல் உனக்கு கிடைக்காதுமாங்க அவங்க வந்திருக்க 2 பேரும். அடுத்த செகண்ட் இவர் என்ன சொல்லுவார், ஐயா நீங்கள் கொள்ளையடிக்கிறது ஓகே, என் மகனுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் எந்தெந்த சாவி எங்கே இருக்குது என்னங்கிறத தெளிவாக திறந்து உங்களுக்கு பொருள்லாம் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லுவார். அடுத்த செகண்டு நீங்கள் வெளியிலே நில்லுங்க, எல்லாம் எடுத்து பொட்டலங்கட்டி எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவர் ஆள் எஸ்கேப்பு அங்கே இல்லை. அந்த ஓனருடைய அந்த முதலாளி அம்மாவை சேரில் கட்டி போட்டுட்டு ஆள் எஸ்கேப்புன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாயெல்லாம் கட்டி போட்டிருப்பார். அதை இந்த 2 திருடங்களாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு உள்ளே போய் திறந்து பார்த்தா பீரோலாம் அடிச்சுட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவன் எந்த பக்கமாக போகிறானோ அந்த பக்கம் கொல்லை பக்கமாக போயிட்டாங்கன்னுவாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனை தேடி அந்த 2 பேரும் மோகன் பாபு சாரும் அவர் கூட வந்த நண்பரும் போயிடுவாங்க. போன பிறகு பார்த்தா இந்த சைடு எந்த பக்கம் ஏவிஎம் ராஜன் அம்மா வாங்கம்மான்னு சொல்லி மூட்டை கட்டி அம்பிட்டு சொத்தையும் அந்த அம்மா கையில் கொடுத்து, உங்களை அவங்க அவுத்து விட்டாங்க, நீங்கள் இதை பாதுகாப்பாக வச்சுங்க, ஐயா வர வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லி இங்கே இருப்பேன். அடுத்த நாள் அவனை தேடி போய் கொலை பண்ணுறத திட்டம் போட்டு போயிடுவாங்க. அடுத்து அந்த சாங் முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு போய் பார்ப்பாப்புல அம்மா அப்பா இறந்துருப்பாங்க. அந்த ராமுங்கிற கேரக்டரான நாயும் போவான், கஷ்டப்பட்டு நடந்து அப்படியே பார்க்கும். அவனை எனக்கு அடையாளம் தெரியும், நான் ராமு மட்டும் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நேராக போனால் அங்கே நம்ம பெங்களூர் சூப்பர் ஸ்டார் அம்பரீஷ் அங்கே இருப்பார். அவர் பெரிய ஒரு அந்த பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் படம்லாம் ஒரு தண்ணி ஓரமாக சேருக்கெல்லாம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்து ஒரு டீ காஃபி இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு உட்காந்துருப்பார். அன்றைக்கி பீரியடில் அது இப்படி ஒரு பெரிய ரிச்சான படம். அது லாஜிக்கெல்லாம் இருக்கா இல்லைன்னெலாம் தேவையில்லை. ஸ்க்ரீன் ப்ளே போகிற ஓட்டத்தில் லாஜிக்கை பற்றி கவலையே இல்லை. இவங்க 2 பேரும் அந்த அம்மா அப்பாவை கொன்ன வில்லனை தேடி போகிற போக்கில் பசி பட்னியமாக போய் ராமு உன்னால் நடக்க முடியாங்கன்னே இரு, நான் போய் அவரை பார்த்து மிரட்டி வாங்கின்னு வரேங்கிற மாதிரி போயிடுவாப்புல. போயிட்டு நேராக முதுகில் துப்பாக்கி வச்சு நேராக மிரட்டி கேட்பாப்புல. துப்பாக்கியெல்லாம் அங்கே இருக்கிற துப்பாக்கி தான். அதை போகும்போது, ஏப்பா இதை வச்சு எப்படியா நீ மிரட்டி வாங்க முடியும், இப்படி பிடிச்சா உடனே தான்டா சுடும், இப்படி சுடுறாம்மா. அந்த ஆள் பார்த்தா அப்புறம் கற்றுக் கொடுத்துருவாப்புல துப்பாக்கி சுடுறது. கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் தான் இவங்க அப்பா வாட்ச்மேனாக வேலை பார்த்துருப்பார். அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் உயிரே போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு சீன் சொல்ல மறந்துட்டேன். சுந்தரராஜன் குதிரை விற்றுவிட்டு வழியில் கேஷ் எடுத்துகிட்டு வருவார். வர்ற வழியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொள்ளையர்கள் பிடுங்குவாங்க. அவனுங்களெல்லாம் கட்டையால் அடித்து அவருக்கு அந்த ஏற்கனவே உள்ள சீன் இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க லைவுக்கு முன்னாடி அதை சொல்ல மறந்ததுனால சொல்கிறேன். அந்த கட்டையால் அடித்து அந்த சுந்தரராஜன் சாரோடைய அந்த கேரக்டர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. பணத்தை ரஜினி சார் கொடுப்பார். பிரமாதமாக இருக்கும் அந்த இடம். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே போனோன்னா ஒரு டாலர் காமிப்பாங்க. அந்த டாலர் பார்த்தா இதுதான் எங்கள் பையன் அந்த கொலைகாரனுங்களோட செயினுங்கிற போது அது அவர் பையனாக இருப்பார், சுந்தரராஜன் பையனாக இருப்பாப்புல. அதை பார்த்துட்டு அவனை நிச்சயமாக விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டை விட்டு வந்துடுவாப்புல. இதுக்கிடையில் பொண்ணை கட்டி கொடுக்குறக்க அண்ணன் கேரக்டர் சுரளிராஜன் சார், அவர் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு காணாமல் போன அந்த ரஜினி சாரை தேடி அவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்படி போகும்போது போகிற வழியில் நிறைய காமெடி ட்ராக் பிரமாதமாக இருக்கும். அதில் தான் பைத்தில் ஆடு அப்படின்னு ஒரு பெரிய காமெடி இருக்கும். நாகேஷ் சார், டே ஆடுறா
பைத்தில் ஆடுறான் பாரு. சுள்ளிராஜன் சாருக்கு பின்னாடி ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை பின்னாடி திரும்பி பார்க்காமலே ஒரு பைத்தில் ஆட சொல்கிறாரு போல இருக்குன்ட்டு ஆடுவாப்புல. அப்புறம் பார்த்தா கீழே இறங்கி வந்து பின்னாடி போடுறா அதான்டா ஆடுன்னு. ஒரு அருமையான காமெடி, செம காமெடி அதெல்லாம். அதுக்கு அடுத்தது அப்புறம் 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இவருக்கு துப்பாக்கி சுட தெரியாதனால அந்த ஃபஸ்ட் எய்டு சொன்னதாக சொல்கிறேன். இப்போ அம்பரீஷ் சார் கூட்டின்னு போய் வீட்டில் இவருக்கு துப்பாக்கி சுடுறதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாரு. கற்றுக் கொடுத்த பிறகு பார்த்தா கெட்டப் மாற்றிடுவாங்க. படத்து பேர் தாய் மீது சத்தியம். படம் சும்மா இப்போ மிரட்டலான படம். இது நான் எங்கள் ஊர் டூரிங் டெஸ்ட்டில் இது தேட்டரில் வந்து கொட்டகை இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த தேட்டரில் அப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு சாக்கில் தார் ஊற்றி அப்படி ஒரு சீட்டு. அது அந்த சீட்டில் உள்ள தேட்டரில் படம் பார்த்துருக்கேன். பனையப்பட்டின்ற ஒரு ஊரில். சும்மா சூப்பராக இருக்கும். கடைசியில் மேஜர் சுந்தரராஜன் தன்னுடைய மகனை கொன்ற போகிறானேன்னு சொல்லி அவரே கொலை பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருன்னா, சவப்பட்டிகளை வச்சு புதைச்சி அதை உள்ளே வச்சுட்டு இப்போ புதைச்ச மாதிரி ரஜினியை வச்சு மண்ணள்ளி போட விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தா நாய் கண்டுபிடிச்சிரும். இதுக்குள்ளே நோண்டு அப்படின்னா பார்த்தா நோண்டுனா நாய் ஒரு பொந்து வழியாக போய் வெளியில் வந்து குலைக்கும். இவன் புதைச்ச மாதிரி செத்துட்டு இதில் ஊந்து வந்து வெளியே வந்துட்டான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். கடைசியில் மேஜர் சுந்தரராஜன் தன்னுடைய மகனை கொன்ற போகிறானேன்னு சொல்லி அவரே கொலை பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருன்னா, சவப்பட்டிகளை வச்சு புதைச்சி அதை உள்ளே வச்சுட்டு இப்போ புதைச்ச மாதிரி ரஜினியை வச்சு மண்ணள்ளி போட விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தா நாய் கண்டுபிடிச்சிரும். இதுக்குள்ளே நோண்டு அப்படின்னா பார்த்தா நோண்டுனா நாய் ஒரு பொந்து வழியாக போய் வெளியில் வந்து குலைக்கும். இவன் புதைச்ச மாதிரி செத்துட்டு இதில் ஊந்து வந்து வெளியே வந்துட்டான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது மோகன் பாபு அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தா அவரை கண்டுபிடிச்சி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி சுந்தரராஜன்ட்ட கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாப்புல. கடைசியில் எப்படியும் தேடி பிடிச்சி கொள்ளுருவாப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அவருடைய ஃப்ரெண்டு அவரையும் தேடி பிடிச்சி படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் நல்ல சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த ராமுங்கிற நாய் கேரக்டருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும். இவரே வேலை பேசி கூட வச்சுப்பார். யாரை இவரை கொல்ல வர்ற ஆளை கொல்றதுக்கு யாருன்றது அடையாளம் சொல்லி அவங்க அம்மா அப்பாவை கொண்டு விட்டேன். அதனால் எனக்கு ஒரு வீரனை தேடி இருந்தேன், உன்னை எல்லோரும் சொன்னாங்க, அதனால் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த ஆள் சரின்னு ஒத்துக்கிட்டு அவர் கூட ட்ராவல் பண்ணி, ஏன்னா ட்ராவல் பண்ணுற காரணம் என்னென்னா ஸ்ரீபிரியா அவங்க கையில் மாட்டிப்பாங்க, கஸ்டடியில் இருப்பாங்க. அதை மீட்டு எடுத்துகிட்டு வருவார். சும்மா பழைய காலத்துலலாம் எம்ஜிஆர்லாம் இவரை செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி சண்டை போட்டு போய் திரும்ப வந்து அவர்கிட்டே படம் நடித்து கொடுக்குறாருன்னா சும்மா கிடையாது. 16 படங்க. எம்ஜிஆர் வேறு யாருக்கும் அவ்வளோ செட்டாக இருந்தது இல்லைங்க. என்ன ஸ்க்ரீன் பிளேங்க, மிரட்டி வச்சுருக்கான் ஆள். அந்த மாதிரி இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல. கதை இலக்கான்னு ஒன்று வச்சு அதில் தூயவன்னு பழைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார். கடைசியாக வைத்தியை காத்திருந்தாளுக்கு அவர் தான் திரைக்கதை இதெல்லாம் பட தயாரிப்பாளர் அவர் தான். ஆர் சுந்தரராஜன் சார் டைரக்ஷனு. சும்மா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணணும். அதான் படம் பாருங்கள் எல்லோரும். அதனால் இது அடுத்த படம் வந்து நாளைக்கு ஒரு படம் போடுவோம். அந்த படத்து பேர் பில்லா. அதை பற்றி விமர்சனம் நாளைக்கு சொல்கிறேன். இந்த படத்து தயாரிப்பாளர் இருக்கார், அவர் எம்ஏஎம் சாண்டே சின்னப்பத்தேவர்னு பேர். அவர் ஃபிலிமில் வந்து எம்ஜிஆர் 16 படம் நடிச்சிருக்காரு. முன்னணி நடிகர்கள் நடித்திருக்காரு எம்ஜிஆர். அதில் அதாவது 1970 வரைக்கும். அதன் பிறகு தயாரிப்பு அவர் எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் 72லாம். தேவர் ஃபிலிம்ஸில் வந்து எந்த வகையிலையும் எம்ஜிஆருக்கு அவருக்கும் ஈடு கொடுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு. இந்த சின்னப்பத்தேவரை வந்து இவர் சண்டை பயிற்சியில் மிகப்பெரிய திறமைசாலி. மதுரை வீரன் படத்தில் வந்து எம்ஜிஆரோட ஒரு தேவருக்கு இடையில் வால் சண்டை பயங்கரமாக இருக்கும். அதேமாரி இவர் லாஸ்ட்டாக எடுத்த படம் நல்ல நேரம், யார் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு. 5-6 யானைகள் இருக்கும். அந்த ஒரு சாங் இருக்கும் எம்ஜிஆருடைய சாங்கு. என்ன சாங்குங்கிறீங்க, அதெல்லாம் கேட்டால் இன்றைக்கே மிரளலாம். ஆனால் எம்ஜிஆர் படங்களில் தேவர் ஃபிலிம்ஸில் மேக்ஸிமம் சங்கர் கணேஷ் சார் தான் இசையமைச்சிருப்பார். பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கெலாம் போட்டு டம் டம்னு தட்டுறாங்க. அதுக்கு பதிலாக சங்கர் கணேஷ் சாரை இப்போவும் பாட வைக்கலாம், இப்போவும் பின்னணி இசை அமைக்க வைக்கலாம், இல்லை ஐடியா கேட்கலாம். அதனால் அருமையான ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் ஓனரு. இப்போ அவங்க குடும்பத்தில் நேரம் நல்லா இல்லை, அவ்வளோதான். நல்ல நேரத்தோடு எம்ஜிஆர் நடித்து முடிச்சுட்டு போயிட்டார்.